மாற்றம் என்பது ஒரு மனிதனிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நாம மாறுவோம், அதன் பிறகு மாற்றுவோம் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில கடந்த 73 நாட்களாக நம்முடைய வீதியிட அமைப்புல ஒரு பெரும் சமுதாய புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களை எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கத்திலும் கூட உங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை. சின்ன கலைவாணர் ஐயா நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் திருமதி அல்செல்வி அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நம்முடைய வீதியிட அமைப்பின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையில யார் சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. விவேக் ஐயா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து வர வேண்டும். இன்னைக்கு அக்கா அவர்கள் வந்திருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதத்தில் நம்மை விட்டு விவேக் ஐயா அவர்கள் பிரிந்து சென்று 5 வருட காலம் ஆகிறது. நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மக்களுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். விவேக் ஐயா கிட்ட முதல்ல 10 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும், அதன் பிறகு 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று சொல்லிய பிறகு அதை தன்னுடைய முழுநேர வேலையாக உதகரி ஊட்டியிலிருந்து சென்னை வரை தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் விவேக் ஐயா அவர்கள் தன்னுடைய காலத்தில் 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 63 லட்சம் மரக்கன்றுகளை நாம் நட வேண்டும், தமிழக மக்கள் நட வேண்டும் என்கின்ற இந்த பணியை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த மாதம் மட்டுமே நம்முடைய வீதியிட அமைப்பு 20 லட்சம் மரக்கன்றுகளை தமிழகத்தில் நாம் நட வேண்டும். பனை மரத்தை நடணும், தேக்கு மரத்தை நடணும், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கும் அந்த பகுதிக்கும் சம்பந்தப்பட்ட மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வைராகிய நோக்கத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு தனி மனிதனும் கூட, ஒரு தாய்மாராக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்கள் யாராக இருந்தாலும் கூட இந்த மாதம் அவர்களாக முன்வந்து இந்த மாற்றத்தில் நாங்களும் இருக்கின்றோம். ஏதோ ஒரு நதியை சுத்தம் பண்றோம். நீங்க பாருங்க, தாமிரபரணி நதியை சுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கின்றோம், வைகை நதியை தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம், பரமத்தி வேலூரில் ஆரம்பித்து நம்முடைய காவிரி தாயை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரை 175 கிலோமீட்டர் கடற்கரையை கடந்த 4 வாரங்களாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். வீதியிட அமைப்பை பொறுத்தவரை ஒரு பணியை எடுத்த பின்பு அதை முழுமையாக முடித்து காட்டி தமிழகத்தில் இந்த ஓராண்டுகள் இந்த 365 நாள் முடியும் பொழுது ஒரு டெமான்ஸ்ட்ரபிள் டிஃபரன்ஸ், மக்கள் தன் கண் முன்னால் ஒரு மாற்றத்தை பார்க்கணும்.